சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வரலாற்றில் மிக முக்கிய திருப்பமாக கடந்த 11/8/2021 அன்று தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவா நினைவிடத்தில் அமைந்திருக்கிற பாரத் மாதா சிலை அமைந்த அந்த கோயில் 11/8/2021 அன்று அன்றைக்கு புதிதாக ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசால் அந்த ஆலயம் பூட்டப்பட்டது. அது வழிபாட்டு தலம் அல்ல என்று சொல்லி பூட்டியிருந்தார்கள். அதே 11/8/2022 ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பாரத தேசம் முழுவதும் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவிடங்களில் 1 மாத காலம் அஞ்சலி செலுத்தலாம், 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 1 மாத காலம் அஞ்சலி செலுத்தலாம் என்று அரசாணை பிறப்பித்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவிடங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசு, ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக அரசு என்றைக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளை மதித்ததும் இல்லை, அவருடைய வரலாற்றை நாட்டுக்கு திருப்பி சொல்லுவதும் இல்லை என்ற நிலைப்பாட்டோடு ஒவ்வொரு இடத்திலையும் நாங்கள் மாலை அணிவிக்க சென்ற போது ஒரு பகுதியாக என்னுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் என்ற வகையில் பாரத் மாதா சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு சுப்பிரமணிய சிவா நினைவிடத்துக்கு சென்ற போது மாலை அணிவிக்க கூடாது என்று தடுக்கப்பட்டோம். அதோடு மட்டுமல்ல, அதை மீறி நாங்கள் மாலை அணிவித்து வந்ததற்கு பின்பு 3 நாட்கள் கழித்து எங்கள் மீது வழக்கை தொடர்ந்தார்கள். அந்த வழக்கில் 14/8/2022 அன்று நான் வாழப்பாடியில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறுகிற வகையில் நடத்திய 75வது ஆண்டு மகிழ்ச்சி தினமாக கொண்டாடுவதற்காக நடத்திய இருசக்கர பேரணியில் கலந்து கொள்வதற்கு சென்ற போது என்னை கைது செய்தார்கள். கைது செய்து அதற்கு பின்பு மருத்துவரிடம் என்னை அழைத்து சென்ற போது என்னுடைய உடல்நிலை கருதி என்னை சேலம் மருத்துவமனையிலே அனுமதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு மருத்துவர்கள் எல்லாம் அவருக்கு இரத்த கொதிப்பு இருக்கிறது, இதயத்திலே அடைப்பு இருக்கிறது, உடனடியாக என்ஜிஓ எல்லாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அறிக்கையிலே தந்தப்பட்டு கூட அதை ஏற்று பெண்ணாகரம் மாஸ்டேட் வந்து என்னை ஐசியூவிலே தான் அவசர சிகிச்சை பிரிவிலே எனக்கு ரிமாண்ட் கொடுத்து விட்டு சென்றார். ஆனால் மறுநாள் 2 நாள் இடைவெளியில் தமிழக முதலமைச்சருடைய நேரடி தலையிட்டார். எதற்காக என்றால், அன்றைக்கு செந்தில் பாலாஜியினுடைய சாராய ஊழல் மந்திரி செந்தில் பாலாஜியினுடைய பெயில் கேன்சல் ஆகியது. அந்த செய்தியை அடக்க வேண்டும்.
மாற்று செய்தியை போட வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு என்னுடைய மருத்துவர்களோடெல்லாம் பேசி எனக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்து உடனடியாக என்னை சேலம் சிறைச்சாலையில் அடைத்தார்கள். நான் மட்டுமல்ல, இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட எங்களுடைய மாநில செயலாளர் வெங்கடேசன், எங்களுடைய மாவட்ட தலைவர் பாஸ்கரன், 2 ஒன்றிய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் 11 பேர் சிறையில் அடைக்கப்பட்டோம். 15 நாட்கள் கழித்து இங்கேயெல்லாம் எங்களுக்கு ஜாமீன் கிடைக்காமல் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியால் எங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த வழக்கு நடைபெறுகிறது. 36 வாய்தா, 15 அரசு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 11 பேர். அது அரசாங்க தரப்பிலே கொடுத்து சொன்ன குற்றம் என்னவென்றால், ஆலயத்தினுடைய பூட்டு உடைக்கப்பட்டது, அந்த கேட்டினுடைய நாதாங்கி சிறிதளவு சேதமாகி இருக்கிறது, சேத மதிப்பு 600 ரூபாய், 600 ரூபாய் சேத மதிப்பை ஏற்படுத்தியதாக சொல்லி எங்கள் மீது வழக்கு. அதற்குத்தான் 15 நாள் சிறை தண்டனை. என்னை கைது செய்ய போதே கைது செய்து இங்கே இருந்து பெண்ணாகரத்துக்கு அழைத்து கொண்டு போய் தருமபுரிக்கு வந்து, கரூரில் இருந்து மறுபடியும் சேலம் வந்து, சேலத்தில் இருந்து மறுபடியும் என்னை மருத்துவமனை கொண்டு வந்து சேர்க்கிற வரை அவர்கள் 1 எஸ்பி, 4 டிஎஸ்பி, 12 இன்ஸ்பெக்டர், 26 சப் இன்ஸ்பெக்டர், நூற்றுக்கணக்கான கான்ஸ்டபிள்கள் அவர்களுக்கு டிஏ கொடுத்திருக்கிறார். 36 வாய்தா இன்றைக்கு வழக்கு நடந்து 36 வாய்தாவுக்கும் பாப்பாரப்பட்டியில் இருந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து போனது. இதெல்லாம் கணக்கு பார்ப்பீர்கள். 20-30 லட்சம் ரூபாய், 600 ரூபாய் சேதம் என்று சொல்லி 30 லட்சம் ரூபாய் செலவு செய்து என் ஒருவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய பிரம்ம பிரயாத்தனத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்தார். இன்றைக்கு கடைசியில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் பின் தர்மமே வெல்லும் என்ற உணர்வோடு இன்றைக்கு தர்மபுரி நீதிபதி எங்கள் அனைவரையும் விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசால் சாட்டப்பட்ட எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. அரசு சுமத்திய அத்தனை குற்றங்களும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். அதை நிரூபிப்பதற்கு காவல்துறையாலோ தமிழக அரசு அதிகாரிகளாலோ முடியவில்லை. ஆகவே விடுதலை செய்கிறேன் என்று நீதிபதி விடுதலை செய்திருக்கிறார். இந்த நேரத்திலாவது, இந்த நல்ல நேரத்தில் நான் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும். உங்கள் மீது, தமிழக அரசு மீது, இந்த கைது செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது நாங்கள் மான நஷ்ட வழக்கை போடலாம். போடுகிற போது உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் வேறும், இது தெரியும் எங்களுக்கு. இருந்தாலும் என்ன செய்வது? அரசாங்கத்தை ஆளுகிறவர்கள் சொல்லுகிற போது காவல்துறை கேட்டுத்தானே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தீர்கள். அதற்காக பரவாயில்லை. ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சரை, தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்வது, பாரத மாதா என்பது இந்த தேசத்தின் தெய்வம், பூமாதேவி என்று நாம் எப்படி சொல்லுகிறோமோ அப்படி இந்திய மண், இந்த தேசம், இந்த தேசத்தையே நாம், இந்த நாட்டைத்தான் தாயாக வணங்குகிறோம். தாயாக வணங்குவது மட்டுமல்ல, கடவுளாக வணங்குகிறோம். ஆக பாரத மாதா சிலை என்பது அது இந்த தேசத்தின் கடவுள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக அதை பூட்டி வைப்பதோ அதற்கு மலமாலை அணிவிப்பதை தடுப்பதோ கூடாது என்பதோடு மட்டுமல்ல, அது இருக்கிற இடத்திலே நீங்கள் பாரத மாதா நினைவாலயம் என்று எழுதி வைத்திருக்கிறீர்கள். செக்கது சிவலிங்குவது என்று தெரியாத கேடுகட்ட ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். யாருக்கு நினைவாலயம் என்று எழுதுவார்கள்? இறந்து போனவர்களுக்கு, மறைந்து போனவர்களுக்கு, அவர்களை நினைவு கூறுவதற்கு. பாரத மாதா இறந்து போய்விட்டார்களா?
பாரத மாதா மறைந்து போய்விட்டார்களா? பாரத மாதாவுக்கு எதற்கு நினைவாலயம்? பாரத மாதா இந்த தேசத்தின் தாய், இந்த தேசத்தின் கடவுள். ஆக அதற்கு போய் நினைவாலயம் என்று இன்றைக்கும் எழுதி வைத்திருக்கிறீர்கள். கொஞ்சம் திருந்துங்கள். திருந்தாவிட்டால் 2026 இந்த மக்கள் உங்களை திருத்துவார்கள் என்ற எச்சரிக்கை இந்த நேரத்தில் வைத்துள்ளோம். அதற்கு நாங்கள் வழக்கு போகிறோம். எனக்கு ஏற்பட்ட நட்டத்திற்கல்ல, எனக்கு ஏற்பட்ட இந்த இழி செயல்களுக்கல்ல, என்னை சிறையில் அடைத்ததற்கல்ல நாங்கள் வழக்குக்கு போறதில்லை. ஆனால் நாங்கள் வழக்குக்கு எதற்கு போகிறோம் என்றால், பாரத மாதா ஆலயம் என்று எழுதப்பட வேண்டும், பாரத மாதா நினைவாலயம் என்பதை அகற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வழக்கு தொடர்போம். அதற்கு மட்டும் நீங்களாக செய்துவிட்டால் நாங்கள் வழக்குக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை என்றால் நாங்கள் வழக்குக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், சுப்பிரமணிய சிவா கனவு கண்டதும் பாரத மாதாவுக்கு ஆலயம் கட்டுவதற்காகத்தான். அதற்காக தான் அவர் நிதி திரட்டினார். அதற்காக தான் 6 ஏக்கர் நிலத்தை அந்த பாப்பாரப்பட்டியிலே வாங்கினார். அந்த இடத்திலே தான் இப்பொழுது இந்த ஆலயமும் அமைத்திருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி இருந்தபோது அது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய இந்து கலாச்சாரப்படி கட்டப்பட்ட ஆலயம். கோபுரம் இருக்கிறது, கலசம் இருக்கிறது, உள்பிரகாரம் இருக்கிறது, வெளிப்பிரகாரம் இருக்கிறது, சுற்று வட்டாரம் இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஆலயத்தினுடைய அனைத்து அம்சங்களோடு கட்டப்பட்டதுதான் பாரத மாதா ஆலயம். ஆனால் அவருடைய ஆட்சி போய் அவர்கள் திறப்பதற்கு முன்பு திமுக ஆட்சி வந்துவிட்ட காரணத்தால் 2021 திறப்பு விழா நடத்துகிற போது அதற்கு முன்பு நினைவாலயம் என்று எழுதி வைத்துவிட்டு 11/8 அன்று அந்த ஆலயத்தை பூட்டினார்கள். அதே அது சக்தி உள்ள தெய்வம் என்பதால் அதே 11/8/2022 ஒரே ஆண்டில் அவருடைய கைவிலங்கு உடைத்தெறியப்பட்டது என்பதை நாடு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், பாரத மாதா சக்தி வாய்ந்தவர். அந்த பாரத மாதாவை வாழ்க என்று சொல்லுகிற எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி, பாரத் மாதாக்கு ஜெய் என்று முழக்கமிடுகிற எங்கள் முழக்கம் தமிழகத்தினுடைய செஞ்சார்ஜ் கோட்டையிலே மிக விரைவிலே முழக்கமாக ஒலிக்கப் போகிறது. இதையாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன்.